டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 96.11 காசுகளாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இது பற்றின மேலும் விவரங்கள். தற்பொழுது சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான தாக்கத்தின் காரணமாக இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக சரிந்திருக்கின்றது. கடந்த வாரம் வரை 95 ரூபாயை தாண்டி இருந்த நிலையில் நேற்று கூட 95.63 பைசாவாக இருந்தது. தற்பொழுது 96.11 பைசாவாக இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மோசமான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. இன்று காலை கூட 96 ரூபாயை நெருங்கும் அளவில் தான் இருந்தது. 95.94 என்றதாகத்தான் அந்த அளவு என்பது இருந்தது. தற்பொழுது மிக விரைவாகவே அந்த வீழ்ச்சியை கண்டு 96.11 பைசாவாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பார்க்கக்கூடிய அனைவருக்குமே உடனடியாக ஒரு கேள்வி எழும், இவ்வளவு வீழ்ச்சி அடைவதன் மூலமாக என்ன மாதிரியான பிரச்சனை? இன்ஃபிளேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பணவீக்கம் என்பதுதான் அதிகரிக்கும். இறக்குமதி செலவு அதிகரிப்பதால், ஏனென்றால் நாம் டாலரை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் இந்திய ரூபாயின் மதிப்பில் அதிக பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். அந்த அடிப்படையில் இறக்குமதிக்கான அந்த செலவு என்பது அதிகரிக்கும். அதே போல போக்குவரத்து, உற்பத்தி செலவுகள் அனைத்துமே உயர்ந்துவிடும். அத்தியாவசிய விலை பொருட்களினுடைய விலையும் உயர்ந்துவிடும். ஏற்கனவே நாம் கச்சா எண்ணெயை டாலரில் தான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருப்பதால் நாம் அதிக பணம் கொடுத்து கச்சா எண்ணெயை வாங்க வேண்டியதாகும். அது நேரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிஎன்ஜி மாதிரியான மற்ற எரிபொருள்களிலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கெரோசின் தொடங்கி பல விஷயங்களுக்கும் இப்படியான ஒரு தாக்கம் என்பது இருக்கும். அதனால் பணவீக்கம் என்பது ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை என்பது உயர்ந்துவிடும். அடுத்ததாக இறக்குமதி பொருட்களின் விலை என்பதும் சரமாரியாக உயர்ந்துவிடும். நாம் ஏற்கனவே சொன்னது போல கச்சா எண்ணெய் ஆகட்டும், மின்னணு சாதனங்கள் ஆகட்டும், தங்கமாகட்டும், சமையல் எண்ணெய்க்கு பயன்படுத்தக்கூடிய இறக்குமதி போன்ற பல்வேறு விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளிலிருந்து எதெல்லாம் இந்தியாவிற்குள் வருகின்றதோ அந்த அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்துவிடும். இங்கிருந்து நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது ரூபாயின் மதிப்பு குறைந்திருப்பதால் லாபம் என்பது சற்று குறைவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த வர்த்தகத்திலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதனால் தான் கடந்த ஒரு வாரமாகவே தங்கத்தை வாங்க வேண்டாம் என்ற ஒரு வலியுறுத்தலை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்திருந்தார். ஏனென்றால் ஒரு ஆண்டுக்கு 800 to 900 டன் தங்கம் என்பதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியர்கள் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அவ்வளவு பெரிய பணம் என்பது இந்தியாவை விட்டு வெளியே டாலராக வெளியே செல்லும் பொழுது அது உள்நாட்டில் தேவைப்படக்கூடிய பணத்தின் அளவை சற்று குறைத்துவிடும் என்பதனால்தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். இருப்பினும் இந்த போதுமான அளவிற்கு எடுபடவில்லை என்பது இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு மோசமான முறையில் வீழ்ச்சி இருப்பதை காட்டுகின்றது. க்ளோசிங் பில் என்று சொல்லப்படக்கூடிய வர்த்தகம் பங்குச்சந்தை முடியும் போது எப்படி இருக்க போகின்றது, அதே போல நாளை பங்குச்சந்தை என்னமாக இருக்க போகிறது போன்றவை எல்லாம் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. மத்திய நிதித்துறை அமைச்சகம் என்ன மாதிரியான விளக்கத்திற்காக அளிக்கப் போகிறார்கள் என்பதிலும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.